கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கு தெரிந்துதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. இதுல திமுகவுக்கு தான் முக்கிய பொறுப்பு. காங்கிரஸோடு இணைந்து திமுக கச்சத்தீவை தாரை வார்த்தது அப்படிங்கிற வகையிலான ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஜெய்சங்கர் நிகழ்த்தி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இது சமகாலத்தில் வடிகட்டிய பொய்யை மூலதனமாக வைத்து மோடியினுடைய கட்சிக்காரர்கள் பிரச்சாரம் செய்வதென்று முடிவெடுத்து விட்டார்கள். 10 ஆண்டு காலம் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தினால் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பலாம் என்று நினைக்கின்றார்கள். கச்சத்தீவு பிரச்சனை பொறுத்த மட்டிலும் திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் 1974 கடுமையான கண்டித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. இது குறித்து எங்களுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை விளக்கம் அளித்து விட்டார். ஆனாலும் அதாவது தூங்குறவர்களும் எழுப்பிடலாம், தூங்குறவர்களுக்கும் நடிக்கிறவர்களும் எழுப்ப முடியாது. ஆக இவர்கள் ஒரு பொய்யை திட்டமிட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த நாங்கள் செய்ததாக சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் 16 வருடம் பிஜேபி ஆட்சியில் இருந்தது அல்லவா? வாஜ்பாய் ஒரு 6 வருடம், இவர் மோடி எல்லாம் உள்ள மோடி ஒரு 10 வருஷம் இருந்தார் அல்லவா? என்ன செய்தார்கள் இவர்கள்? இலங்கையிலே கச்சத்தீவு விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக எங்களை தமிழர்களை சுட்டுக் கொன்ற, தமிழ் இனத்தையே அழித்த இலங்கை அரசுக்கு 34,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய அரசின் சார்பாக நிதி உதவி மோடி அரசு செய்ததா இல்லையா? அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துடைய கான்ட்ராக்டை அதானிக்கு பெற்றுக் கொடுவதற்கு தலையிட்ட பிஜேபியுடைய தலைமையும் பாஜகவும் கச்சத்தீவு கேட்பதற்காக மீட்டுக் கொடுப்பதற்கு ஏன் அக்கறை காட்டவில்லை? இலங்கையில் இருக்கிற கிரிக்கெட் வாரியத்திற்கு அமித்ஷாவுடைய மகனை கொண்டு போய் அங்கே அங்கீகாரம் கொடுப்பதற்கும் அவரை உள்ளே நுழைப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடத்திய பிஜேபி இலங்கை தமிழ் பிரச்சனை அவர்கள் பேசுகிற போது கச்சத்தீவு பிரச்சனை பேசுவதற்கு என்ன தயக்கம்? மக்களை ஏமாற்ற இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது இப்படி பேசக்கூடாது. அதுவும் தேர்தல் நேரத்தில் இப்படி பொய்யான பிரச்சாரத்தை செய்கிற மந்திரிகள் மீது தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும். அதற்கு மாறாக இப்படி பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அவர்கள் இப்படித்தான் மூலதனமாக வைத்து செய்யலாம் என்று பார்க்கிறார்கள். இன்னும் தேர்தல் நெருங்க கலரான பொய்களை எல்லாம் இவர்கள் சொல்வார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். ஜெய்சங்கர் அல்ல, எந்த சங்கர் வந்தாலும் இங்கே அது ஈடுபடாது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நம்மோடு தொலைபேசி